السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க விழாவின் தகுதிமிக்க தலைவர் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்களே, இங்கே வருகை புரிந்து இக்கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது உயிரிலும் மேலான நாயக கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, புனிதமிக்க இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். சுன்னத்தும் பிதஅத்தும் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகின்றேன். சுன்னத் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம். இது அரபியில சொல்றதா இருந்தா கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபிஅலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்ரீருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்றுக்குன்னா சுன்னத்துமாங்க. எதையெல்லாம் சுன்னத்து அப்படி நம்ம சொல்றோமோ அதையெல்லாம் ஹதீஸ்ன்னு சொல்லலாம். சுன்னத்து என்றாலும் ஹதீஸ் என்றாலும் மீனிங்ல ஒண்ணுதான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, அவங்க செஞ்சு காட்டினது, அவர்களுக்கு முன்னால யாராவது ஒரு செயலை செய்து அவர்களுக்கு முன்னால எதையாவது யாராவது சொல்லி அதை கேட்டுக்கிட்டு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தா அதுக்கு பேர் அங்கீகாரம். அதுவும் ஹதீஸ் தான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத இறைவன் பல்வேறு வசனங்களில எடுத்து காட்டுறான். அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அத்தியு ரசூல், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்படுங்க அப்படிங்கிறான். அதே போல மையுத்தி ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர் ஆகிறார். மேலும் இறைவன் சொன்னான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. மேலும் இறைவன் சொன்னான், மா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்துக்கிறங்க. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவங்க எதை தடுத்தாங்களோ அதை விட்டுருங்க. இது போன்ற வசனங்கள் எல்லாம் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனாலும் கூட ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஹதீஸுக்கு மாற்றமான விளக்கங்களை வஹாபிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குர்ஆனை பின்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க, குர்ஆன வசனத்தை ஓதிடுறாங்க, ஆனா வசனத்துக்கு தப்பா அர்த்தம் வைக்கிறாங்க. ஹதீஸை பின்பற்றோங்கிறாங்க, அது புகாரில் வருதுன்னு சொல்றாங்க, அது நம்பரை கூட சொல்லி கொடுறாங்க, ஆனா அந்த ஹதீஸோட விளக்கத்தை தான் தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது புரியாத அப்பாவி இளைஞர்கள் குர்ஆன் வசனத்திலே சொல்லிட்டாங்க, அவங்க கேட்க வேண்டியதான் என்று அவர்கள் அப்பாவித்தனமாக வஹாபி ஆட்சாக்கள் விரித்த வலையில போய் விழுந்துடுறாங்க. புகாரின்னு சொல்றாங்க, நம்பரையெல்லாம் சொல்லிவிட்டாங்கல்ல, அப்ப கேட்கத்தானே வேணும். அப்படி சில இளைஞர்கள் அந்த வஹாபி ஆட்சாக்கள் விரிக்கிற வலையிலே விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் தோண்டுகிற குழியிலும் போய் விழுந்துடுறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு வசனத்தை புரியறதுன்னு சொன்னா முறைப்படி புரிய வேணும், தப்பு தப்பா புரியக்கூடாது. ஒரு ஆளு போய்கிட்டே இருந்தான், அந்த வழியா ஒரு வயதான அம்மா தலையில ஒரு கூடையில ஆப்பிள் பழம் கூவி வித்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. பின்னால போய் அந்த அம்மாவுக்கு தெரியாம ஒரு ஆப்பிள் பழத்தை தூக்கிட்டான். இதை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஆப்பிள் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். வழியில ஒரு ஆளு, ஒரு ஏழை முசாபிரு, ஐயா பசிக்குது ஏதாவது தாங்க அப்படிங்கிறாரு. இவன் திருடி வச்சிருந்தாலும் ஆப்பிள் பழம் அது தூக்கி கொடுத்து விட்டான். இதே இந்த ஆள் பார்க்கிறாரு, என்ன ஆள் வித்தியாசமான ஆளவுல இருக்கிறான், இங்க திருடுறான், தப்பு பண்றான், அங்க ஒரு ஆள் பசிக்குதுன்னு கொடுத்துட்டானே, நல்ல காரியம் செய்யறானே, இவனை புரிய முடியலையே. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்னப்பா நீ வித்தியாசமான ஆளா இருக்கிற, நல்லதையும் செய்யற கெட்டதையும் செய்யற, அங்க ஆப்பிள் பழத்தை திருடன, இங்க என்னன்னா ஒரு ஆள் கேட்டவன தூக்கி கொடுத்துட்ட, உன்னை புரிய முடியலையே, ஏன் இப்படி? அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எல்லாம் நான் கணக்கு போட்டுதாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. என்னடா கணக்குன்னு இவரு கேட்டாரு. அப்பதான் அவன் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்ல, மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாராவது ஒரு ஆளு ஒரு நல்ல காரியத்தை
செஞ்சுட்டா அதுக்கு 10 மடங்கு அல்லாஹ் தஆலா நன்மையை தருவான். வமன்ஜா பிஸ்ஸய்யாதி ஃபலா யுஜ்ஸா இல்லா மிஸ்லஹா. ஆனா ஒரு ஆள் தப்பு பண்ணா அந்த தப்புக்குண்டான தண்டனை மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. அல்லாஹ் சொல்லிட்டான்ல, ஒரு நல்லது செஞ்சா 10 நன்மை, ஒரு தப்பு பண்ணா ஒரே ஒரு தண்டனை தான். இப்ப பாருங்க, நான் நல்லது செஞ்சேன், கெட்டது செஞ்சேன். இப்ப பாருங்க, நல்லது செஞ்சிருக்கிறேன், ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சேன், அல்லாஹ் தஆலா 10 மடங்கு நன்மையை தந்துட்டான். ஆனா தப்பு பண்ண ஒரே ஒரு தண்டனை தான். அப்ப 10ல 1 கழிச்சுட்டா எனக்கு 9 கிடைக்குதுல, அதனாலதான் நான் இந்த நல்ல காரியம் செஞ்சேன் அப்படின்னா. இவர் சொன்னாரு, இருந்தாப்பா அல்லாஹ் தஆலா 1க்கு 10 தரேன்னு சொன்னது உண்மைதான். எப்ப தெரியுமில்ல, அந்த நல்ல காரியம் அல்லாஹ் விட்ட கபூல் செய்யப்பட்டாதான், அங்கீகரிக்கப்பட்டாதான் 10 கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆனா தப்பு பண்ணேன்னு வச்சுக்க, அது முடிஞ்சு போச்சு, உனக்கு 1 கிடைச்சுதான் ஆகும். அத அங்கீகரிக்கப்பட்டாதான் நல்லதுக்கு 1க்கு 10 கிடைக்கும். உன்னுடைய நல்ல காரியம் அல்லாஹ்ட்ட அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படி ஒரு கேட்டாரு. அப்பதான் இவன் சொன்னான், நான் போட்ட கணக்கு தப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ குர்ஆனுடைய வசனத்தை எப்படி எல்லாம் தங்களுடைய வசதிக்காக சில பேர் வளைச்சிட்டு இருக்காங்க, அதே போலதான் இன்னைக்கு வஹாபியர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸை பின்பற்றணும். அந்த ஹதீஸ் 3 வகையா இருக்குதுங்க. ஒண்ணு, குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வலியுறுத்துகிற அமையில அமையும், அதை வலுவூட்டும். இன்னொரு வகை ஹதீஸ் இருக்குது, குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்தை விளக்கம் அளிப்பதாக அமைந்திருக்கும். இன்னொரு வகை, 3வது வகை இருக்குது, குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்காது, ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லி இருப்பாங்க. இப்போ முதலாவது வகை, குர்ஆன்ல சொல்லப்பட்டதை வலுவூட்டுகின்ற வகையில அமைந்த ஹதீஸ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க, வஆத்து ஸகா, ஜகாத் கொடுங்க. மேலும் இறைவன் சொன்னான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, யார் ரமலான் மாதத்துல ஒருவர் இருக்கிறாரோ அவர் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் இறைவன் சொன்னான், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்க ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க, உம்ராவை நிறைவேற்றுங்க அல்லாஹ்வுக்காக. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி தர்றான் இல்லங்க. இதையே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாம் 5 காரியங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்குது. ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இறைவன் ஒருவன், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருத்தூதர், வயிகாமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டணும், வஈதாய் ஸகா, ஜகாத் கொடுக்கணும், வஸௌமி ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கணும், வ ஹஜ்ஜில் பைத், காபாவுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றணும். எல்லாம் நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது எல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்டதுதான். அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட கருத்தை வலியுறுத்துகின்ற வகையிலே இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்கு. இந்த 2வது வகை இருக்குதுல, குர்ஆன்ல சொல்லப்பட்டதற்கு விளக்கமாக அமையும். இறைவன் சொன்னான், அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கன்னா எப்படி தொழுகிறது, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு விளக்குறாங்க. ஸல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, எப்படி நான் தொழுகிறேன் நீங்க பாக்குறீங்களோ அந்த மாதிரி தொழுவுங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செஞ்சு காட்டுறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுவ சொல்லி காட்டுறாங்கல்ல. வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ், நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு இந்த வேதத்தை தந்தோம், மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. இந்த 2வது வகை. 3வது வகை, குர்ஆனிலே இருக்காதுங்க, ஆனா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, இறைவன் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்றான், வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைன், ஏக காலத்துல 2 சகோதரிகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஒரே டயத்துல ஒரு ஆள் 2 சகோதரர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஒருவர் பின் ஒருவராக திருமணம் செய்து கொள்ளலாம், மார்க்கம் தடை இல்லை, ஒரே கட்டத்துல கூடாது அப்படிங்கிறான். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்துல இன்னும் சிலதை சேர்க்கிறாங்க. 2 சகோதரர்களுக்கு உண்டான சட்டம் மட்டுமல்ல, இது இன்னும் இருக்குது. அது என்னன்னு கேட்டா, ஒரு பெண்மணியையும் அந்த பெண்மணியுடைய மாமியையும், அதாவது அந்த பெண்ணுடைய வாப்பா இருக்கிறாங்கல்ல, அந்த வாப்பா அவனுடைய சகோதரி, அந்த பெண்ணுக்கு மாமி, இந்த 2 பேரையும் ஏக காலத்துல ஒரு ஆளு திருமணம் செய்து கொள்ள கூடாது. அதே போல ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய பெரியம்மா அல்லது அந்த பெண்ணுடைய சின்னம்மா 2 பேரும் ஏக காலத்துல திருமணம் செய்து கொள்ள கூடாது. பெரியம்மா சின்னம்மான்னு சொன்னா ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய தாயின் சகோதரி, பெரியம்மாவா இருப்பாங்க, சின்னம்மா இருப்பாங்க, இவங்க ஏக காலத்துல திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த சட்டம் குர்ஆன்ல கிடையாதுங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லி தர்றாங்க. அதே போல பாருங்க, இறந்து போனவைகளை சாப்பிடக்கூடாது, இது சட்டம். ஆனா மீன் மட்டும் இறந்து போனாலும் சாப்பிடலாம். மற்றதெல்லாம் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. உயிரா இருக்கும் பொழுது ஆடு மாடெல்லாம் பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்காலும் சாப்பிடணும், செத்து போனாலும் சாப்பிட முடியாது. ஆனா மீனா இருந்தா சாப்பிடுறோம். இந்த மீன் செத்து போனாலும் சாப்பிடலாங்கிறத நமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்களே தவிர குர்ஆன்ல கிடையாது. ஏன்னா குர்ஆன்ல இறைவன் என்ன சொன்னா, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்துன் தான், இறந்து போன